வாழ்க்கையில வாயை திறந்து குலவின ஒரு ஐடி சுத்துறான்டா. இந்த ஜப்பான்ல இருக்க அவன் வீடியோ, சங்கி இல்ல ஜப்பான்ல இருக்க வீடியோ சைனால இருக்க வீடியோ எடுத்து நம்ம பண்ற மாதிரி போட்டு அடி வாங்க இல்ல வைக்கிறான் குமரி, நாய். இல்ல குமரி, அவன் எப்படின்னா ஓட்டு போடுறதுனால நமக்கு போட்டான். பூஜி ம். இருக்கான் தெரியுமா? ஆ, பூஜி பேர்ல பேசிட்டு இருப்பான் அவன். அவன் எப்படின்னா அவன் 29னா எனக்கு மோடி, இங்க வந்து விஜய் பேசிட்டு இருப்பாங்க. அந்த நாய் அப்படி. கண்ணில் பட்ட உடனே ரிப்போர்ட் அடிங்க அந்த நாயை. தேவையில்லாம இந்த மாதிரி தேவையில்லாத பேசி எல்லாருக்கும் அது ஒரு கெட்ட போடுவோம். பேசுறது ஒரு ஓ, ட்வீட்டா சுமந்தா போட்டோம்னா டேக் பண்ணி போட்டிருக்காருயா, பாத்தியா? ஆமா ஆமா, நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இந்த நாய் ஏதோ ஜப்பான்ல உள்ள வீடியோ எடுத்துட்டு வந்து இங்க போட்டுச்சு. சரி, இது கண்ணில் யார் கண்ணிலும் படலைன்னு நினைச்சோம். இன்னைக்கு பேர் இவன் வந்து கோட் பண்ணியிருக்கான். எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்க முடியுமா? எவன் கூட ஏதோ பண்ணிடுறான், கடைசியில நம்ம பேர்ல எழுதிட்டு போயிடுறான். அதே மாதிரியா அந்த மஞ்சள் கலர் சாரியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கயா. ஏன்னா ஓ இன்னைக்கு நான் விடுங்கயா, டிவில கூட என்ன பாக்கலையா. விஷயம்? டிஎல்ல தான் வந்து பார்த்தேன் ட்விட்டர்ல. நான் டிவிலயும் அவரை எவ்வளவு ஐயோ, பாக்கலையா. எவ்வளவு நேரம் போராடிட்டு இருக்கோம் நாங்க. விடுங்கயா. ஆ, திருப்பி மறுபடியும் அங்கேயே போறீங்களேயா? யாராவது ஏயா வந்து தூக்கிட்டு விடுங்கயா, வந்துறீங்க, ஃப்ரீயா இருக்கியா? ஆமா. மனசெல்லாம் புண்ணா இருக்கேன், விடுங்க. குமரலே, இந்த மாதிரிதான் நாங்களும். போட்டோ போட்டிருக்கல குமரி, ஆமா, அதை இப்ப நான் இப்ப டிஎல்ல போட போறேன். அதான் ஹிந்து. போடு போடு போடு, எவ்வளவு அழகுடா டோல்டு. சீக்கிரம் தெரியலடா உங்களுக்கு டோல்டு. பூமரோட சேராதீங்க தோழர்களே. சரி, நல்லா இப்ப அதெல்லாம் கண்டினியூ தெரியுமா? டிஎல் ஆமா, அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. என்ன நெகட்டிவ் கண்டுபிடிச்சீங்க? ஐயோ, நீங்க அவ ஃபேன்ஸ் கிளப் ஆளுங்க போலயா நீங்களா. ஃபேன்ஸ் கிளப்லாம் இல்ல ஹரிஷ். அது கடந்து போயிருந்த கடிச்சு அதுலயே அவரோட உட்காந்துருக்கு. வாழ்க்கை ஹரிஷ். நான் மறுபடியும் சொல்றேன் பாரு, அண்ணனோட வாழ்க்கை. அவர் என்ன முடிவு பண்ற, நான் ஃப்ரெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். என்ன சொல்ற நீ? அவரோட வாழ்க்கை நம்ம நினைக்கிறதுல ஒண்ணும் கிடையாது. அதுல அது அண்ணனோட அவரோட வாழ்க்கை லைஃப் அண்ணன் அவர் பாத்துக்காரு. இருக்கட்டும். ஆனாலும் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நம்ம மனசு புண்புட்டுற மாதிரி ஆயிடுச்சுல. ஓ, எனக்கு புரியல. நமக்கு பிடிக்குன்றதுக்காக அவர் வாழ முடியுமாயா? ஒடியா ஒடியா. இல்ல பேட்டி சூப்பரா எழுதுனா. அவர் அவ்வளவு அப்படி இருக்காரு, வேற என்ன பண்றது? ஒண்ணு இல்ல 10 வரும் அப்படின்ட்டா. டேய், இந்த இது அடி வாங்குறத விட ஒரு ஸ்டெப் அதிகமா அடி வாங்கி கொடுக்கறதே எழுதுறீங்களாடா அந்த மாதிரிலாம் அப்படின்னு. கொஞ்சம் கடந்து போயிருக்கலாம்டா ஒரு விஷயத்துல. இதுக்கு குமரி டிபிடி இப்ப போட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் ஆண்டி தூக்கிட்டு வருவீங்க. ஆமா, எதை வேணா தாங்கிக்குவேன், நீங்க என்ன வேணா பேசுங்க, அதை தாங்கிக்கிறேன். ஆனா இதுக்கு ஆன்டி இன்கம் வச்சு கிரியேட் ஆகி ஒண்ணு சொல்லுவானுங்கடா, நான் தான் வந்து என் ஊர்ல இருக்க ஓட்டு எல்லாம் வாங்கினான்னு மாடுங்க பாரு. அங்கதாங்க மனசு கஷ்டமா இருக்கு. எவனை கேட்டாலும் விசில் விஜயன்றானுங்க, ஆனா இவனுங்க மட்டும் தூக்கிட்டு வரானுங்கடா. நான் கேட்டுதான் வந்து ஊர்ல இருக்க எல்லாரும் ஓட்டு போட்டாங்க, நான் பேசலன்னா எவனுமே போட்டிருக்க மாட்டான்னு வருவானுங்க தூக்கிட்டு. இல்ல அதுக்குதான் ஒரு என்னால அதை மட்டும் தான் தாங்கிக்க முடியல குமரி. எதை வேணா தாங்கிக்கலாம், இதனால அண்ணனுக்கு ஓட்டு போயிடும். பல எம்எல்ஏ வீட்டை விட்டு வெளியே போகாம ஜெயிச்சிருக்காங்க. ஆனா நம்ம பசங்க சொல்றதும் தாங்க முடியல. ஆனா ஒர்க் பண்ணானுங்க, இல்லன்னு நான் சொல்லல. பட் ஆனா இப்படி கிளைம் எடுத்துக்காதீங்க. என்னாலதான் எல்லாமே கிளைம் எடுத்து அப்புறம் மாத்திக்காதீங்க. எப்படி வருத்தம் தான் மூவ்மெண்டா குமரி. ஜாயின் பண்ண முடியாம ஸ்பீக்கரு டிபிடியால. இல்ல இப்ப ஸ்பீக்கர் கொடுங்க, நான் இன்வைட் கேன்சல் பண்ணிட்டேன். ட்ராய் ப்ரோ சொல்லுங்க. டிபிடியாலையும் ஜாயின் பண்ண முடியல போல. இன்வைட் அதிகமா இருந்திருக்காங்க. நல்லது நல்லது. இல்ல குமரி, எனக்கு நல்லதா ஆப்ஷனுக்கு அப்புறம் நான் அப்டேட் பண்றதை நிறுத்திட்டேன் தோழர்களே. இல்ல 2 வாரம் முன்னாடி ஜேசன் இன்டர்வியூ, அதுக்கு முன்னாடி அண்ணி வாபஸ் வாங்கினது எல்லாம் அப்படியே காத்துல மிதக்கிற. அப்படியே இல்ல காத்துல மிதக்கிற பழையநிதி அப்படி இல்லடா. பழையநிதி அப்படியே மேல போக முடியாது, கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கி திருப்பி மேல போனாதான் நமக்கு நல்லா இருக்கும். அதை பூர்வம் சொல்ற மாதிரி என்ன ஆட்டம் ஆடாடா அப்படியே. ஓ, நீங்க அதுக்குதான் ஓவராவும் செலிப்ரேட்டும் பண்ணக்கூடாது. நீங்க அதெல்லாம் போய் செலிப்ரேட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம பசங்க என்ன பண்ணிடுறானுங்கன்னா, பட்டுன்னு அந்த போராட்டம் ஒண்ணு பண்ணிருப்பாரு கருணாநிதி இந்த இலங்கை பிரச்சனைக்கு, அந்த டெம்ப்ளேட்டை தூக்கிட்டு வந்தாங்க. நீ என்னடா எங்களை அடிக்கிறதுக்கு? நான் 2 தலைமுறைக்கு முன்னாடி போய் அடிப்பேன்டான இறங்கிடுறானுங்க.
ஆனா ஒண்ணு மட்டும் வேற என்ன பண்ண முடியும்? என்னதான் என்னதான் நம்மளுக்கு சந்தோஷம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் ஒருத்தன் ட்விட்டு மட்டும் தூக்கிட்டு போயிட்டு வந்து அடிக்கிறானுங்க. காலம் பதில் சொல்லிடுச்சு, காலம் பதில் சொல்லிடுச்சு. இல்ல ஹரிஸ் ஒரே நிமிஷம். குமரி சொல்றேன் குமரி சொல்றேன். இவனுக்கு எதுக்கு இன்னும் டீஎல்ல கதறிட்டு இருக்காங்க 3-4 பேரு? எதுக்கு? அதான் 3 நாளைக்கு ஸ்பெஷல் மேட்ச் இல்ல, நல்ல ரிப்போர்ட் அடிச்சிக்கல மணி எதுக்கு டீஎல்ல உட்காந்து 4 பேரு 3 பேரு ஏ அவனுங்களை கண்டுக்காதீங்க, அவங்க சும்மா டம்மி பீஸுங்க. கடந்து போயிருங்க. அவங்களே கடுப்பு வந்துட்டாங்க. 10 காசுக்கு எனக்கெல்லாம் பிரயோஜனம் கடந்து நேத்தைக்கு அந்த நம்ம சூர்யாவை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு அதுல எல்லாம் பெருசா உடன்பாடு கிடையாது. ஆனா மெண்டலான அடிக்கும் போது இறங்கி அடிக்கணும்யா. வெயிட்டிங் வெயிட்டிங். இல்ல ஐயோ நீங்க வேற, நீங்க அந்த ட்வீட் காலம் பதில் சொல்லுகிற ட்வீட்டோட இம்ப்ரெஷனை மட்டும் பாருங்க, ஏறிக்கிட்டே இல்ல இருக்கு நீங்க பண்ற இல்ல வேலை. திருப்பி திருப்பி கோட் இல்ல பண்ணி. இல்ல நடுவுல நீ உன மறந்துட்டடா. நம்ம படம் ரிலீஸுக்கு கொஞ்சம் முன்னாடி ரொம்ப ஓத்தவமால அசிங்கமா பேசி ஒரு வீடியோ போட்டேன். ஒரு ம் மணி கட் ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு. கால் அடிச்சு இல்ல இல்ல ஏ கட் ஆயிடுச்சா? கேட்கல கேட்கல. குமரி கேக்குதா இல்லையா உனக்கு? இல்ல நம்ம மூவி இறங்குறதுக்கு முன்னாடின்னு நீங்க பேசுறது கேட்கவே இல்ல. ஆமா ஆமா இல்ல நம்ம மூவி இறங்குறதுக்கு முன்னாடியே சூர்யா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அபியூஸ் பண்ணி ஒன்று போட்டிருப்பானுங்க. ஓகேவா? ஒரு ஸ்பேஸ் போட்டு ரொம்ப ரொம்ப ரெக்கார்டிங் வந்து ரொம்ப கேவலமா இருந்துச்சு. நிறைய பேர் கோட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அப்படி கேஸ் ஃபைல் பண்ணுங்க போட்டிருந்தானுங்க. அதுல பசங்க கொஞ்சம் ட்ரிகர் ஆகி அடிச்சதுதான். அது என்ன பல பேர் இருக்கானுங்க வரிசை அடி வாங்குறது. அது சூர்யாவோட அந்த மூவி இறங்குறதுக்கு முந்தின நாள் நைட்டு கூட அவங்க ரொம்ப அபியூசிவா தான் பேசிட்டு இருந்தானுங்க. அதுதான் நான் சொல்றதுக்கு அவனுங்களுக்கு 10 வருஷத்துல ஒரு மூவி ஓடி இருக்குடா, ஒரு மூவி ஓடி இருக்கு. இதுக்கெல்லாம் இவ்வளவு மேல போகாதுங்க. இல்ல அது யாரால ஓடிச்சு? ஆர்ஜே பாலாஜிக்கு அழுதனால ஓடிச்சு. நீங்க மட்டும் சூர்யா கொடுத்துறீங்க கிரெடிட்டை தூக்கி. ஐய நான் கூட சொல்லுவல குமரி, அவன் சொல்லுவல கொஞ்ச நாள் இல்ல டேய் நான் 13 வருஷம் நீ இல்லடா விட்டு கொடுக்க அப்படின்னு சொல்லிருக்கணும் நீ. பழைய நிதி எல்லாம் பழைய நிதி நீங்க எல்லாம் போன நீங்க எல்லாம் பேசவே பேசாது. நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், நான் போய் பார்க்கணும். பாக்குறேன் பழைய நிதி அந்த 5 பேர் நின்னானுங்கடா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு. அதுல ஒரு ஆள் நீ தானே? ஏய் இல்லையா, என்ன வந்து வேற எவ்வளவு சொல்லுங்க, குள்ளன்னு சொல்லாதீங்க. இல்ல நேத்துக்கு வாய்ஸ் ஆஃப் நீங்க ஃபர்ஸ்ட் ஷோ கேன்சல் ஆயிடுச்சியா? நீங்க வேற ஃபர்ஸ்ட் ஷோ கேன்சல் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஷோ தான் நானே பார்த்தேன். ஐயோ பழையநிதி ஒரு சைலண்ட் கொத்து. பக் ஆயிடுச்சு போல, நிறைய பேரால கனெக்ட் பண்ண முடியல போல. வெளியே போயிட்டு வரீங்க, வெளியே போயிட்டு வாயா. இது நான் கனெக்ட் பண்றேன். ஐயோ நான் வர்றதுக்கு அவங்க வர்றதுக்கு என்ன டிபிடி கனெக்டிங்ல போறாங்க. ஓ அதாயா ரீகனெக்ட் பண்ணவாயா? நீதாயா பண்ணணும். ஐயோ அண்ணி விட மாமனார் தான் இது மாமியார் தான் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இதோ பாருங்க, இன்னைக்கு மஞ்சக்காட்டு மைனா பாட்டு கொடுக்க தோழா, இது நல்லா இருக்கு. இப்ப ரெக்வெஸ்ட் கொடுங்க. கவுச்சே அடிக்கிற போறானுங்க. நீங்க பாட்டுக்கு போன்ல பேசுறதால அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். டேய் தல இத பத்தி எல்லாம் பேசுறதுல உறுத்தல நீங்க வேற. கவுச்சே பேசுறானுங்க படம் பசங்க அப்பப்போ. ஓ தலை பேசுறது எனக்கு கேட்கல, சந்தோஷம். அது இல்ல பழையநிதி தான் அந்த மாதிரி சொன்னாப்ல. அது நான் சொல்ல பழையநிதி சொன்னாது. இருங்க ஒரு நிமிஷம். வந்துட்டாரு டிபிடி வந்துட்டாரு. இதுவே புதுசா இருக்கு. இது என்ன சேமா புதுசா இருக்கு? நான் போய் ரீகனெக்ட் பண்ணா இவங்க வர முடியுது. என்ன இது? அதெல்லாம் எல்லாமே தான் ஆக்சுவலி இப்ப டிபிடி நம்ம கேக்க மஞ்சக்காட்டு மைனா பாட்டு டிபிடி. ஒவ்வொரு ஸ்பேஸ்க்கும் ஒரு இது இருக்கு. சரி அப்ப நீங்க வந்து ராங் நர்வ் டச் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. சேமா பாடின ரெக்கார்டிங் எவ்வளவு அழகா மிரட்டல் வர்றாரு பாத்தீங்களா? மாரிதாஸ் மாதிரி பேசுறாரு. இல்ல ஒரே நிமிஷம், அது என்ன பாட்டியா? இந்த பாட்டு கண்டாங்கி கண்டாங்கி. அது சேமாவா? கேளுங்க நண்பர்களே, அது சேமா. இன்னொன்னு கேம் ஸ்பேஸ் எனக்கு புதுசு அந்த ரூல்ஸ் எல்லாம். இந்த ஆள் ஃபர்ஸ்டே 2-3 டைம் போய் விளையாண்டு இருக்கான், ஆனா தெரியாத மாதிரியே இருந்தான். நேத்துதான் பல உண்மைகள் தெரிய வந்துச்சு. சரி
சேமா உன்னோட சாங்ஸ் வந்து ரெக்கார்டிங் என்கிட்டயே இருக்கு, ப்ளே பண்ணுவோமா? ஓகே நல்லா பாடி வேணாம் இருக்கீங்க. வேணாம் அந்த ரெக்கார்டிங் எனக்கு அனுப்புங்க. நான் நல்லா பாடின பாட்டு எனக்கு அனுப்புங்க. நான் போட்டு சில பேருக்கு இங்க பாடம் அவரே நேரம் இல்ல இருக்கு. ட்ரிபிள் நீ நல்லா பண்ணுன்னு சும்மா சொல்றாரு, நீ அனுப்ப வேற சொல்ற, நீ எல்லாம் ஏன் இப்படி இல்ல பண்ற? மச்சான் நீ ட்ரிபிள் நீ இது அனுப்பியா? நான் பாத்துறேன். நீங்க டிஎல்ல போட்டு நான் பேக்ரவுண்ட்லாம் சேர்த்து ஒரு பாடகரா இது ப்ரொஜெக்ட் ஆகிறேன். ஐயோ, தனி தைரியம் வேணும்யா அதெல்லாம் பாடுறதுக்கு. நமக்குலாம் அதெல்லாம் வராது. அது வேணா அப்படிதான் சேமா. சீரியஸா வாழ்த்துக்கள், பாராட்டு. தனி ஆமா ஆமா. ஆனா சேமா யாரும் ஏமாத்திருக்காங்க ஆள் மனதுல போயிட்டு. அது உண்மைதாங்க. அது அந்த கண்டாங்கி பாட்டு நான் கேட்டதுக்கு அப்புறம் இல்ல என்ன ஏன்டா ஏமாத்துறீங்க? நான் பாடுறது சுமாருன்னு சொல்லியிருந்தா கூட நான் பாடாம கிடந்துட்டேன். நீங்க நல்லா போடுறீங்கன்னு சொல்லி உனக்கு சிங்கிங் ஸ்பேஸ் ரூல்ஸ் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ரூல் என்ன தெரியுமா? எவன் என்ன பாடினாலும் நல்லா இருக்குன்னு சொல்லணும். நல்லா இருக்குன்னு சொல்லணும். அதுதான் கரெக்ட். நேத்து விஜில் ஒரு ஸ்பேஸ் போட்டாயா, எவன் ஒரு சிலரும் நல்லாவே பாடினாங்க, ஒரு 4-5 பேர் நல்லா தான் பாடினாங்க. ஆனா ஒரு 2-3 பேர் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, மன வருத்தமா இருந்துச்சு. அவன் பாடி முடிச்ச உடனே சூப்பரா பண்ணீங்க டேய் ஏன்டா இப்படி பேசுறீங்க அப்படிதான் இருந்துச்சு. வேற வழி இல்ல சொல்லணும் போல. உங்ககிட்டயும் சொல்லிருப்பாளே, சொன்னாலே எங்கிட்டயும் சொன்னாலே அந்த மாதிரிதான். கொஞ்சமா உண்மையை பேசுங்க. ஏன்டா இப்படி அறியாம பண்றீங்க? இல்ல டிபிடி, ஆனா அதுல என்னன்னா நீங்க உங்களை மாதிரி நல்லா பாடுறவங்களும் அதுல பாதிக்கப்படுறாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. இது எனக்கு புரியல. அவன் மேல அந்த ஒரு ஐஸ் கட்டி எடுத்து வச்சாதான் இவனுக்கு மனசே எதுக்காக இவரு நல்லா பாடுறான்னு சொல்றான்னு. இல்ல சேமா, நீங்க டென்ஷன் ஆவீங்கல்ல. சும்மா நீங்க பயங்கரமா மாறுறீங்க. இல்ல டிபிடி, நான் வந்து என்கிட்ட நேர்ல சொல்றவங்களை விட எனக்கு டிஎம்ஏ நிறைய பேர் சொன்னாங்க நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க. அதுக்காக தான் சரி ட்ரை பண்ணேன். ஆனா அதெல்லாம் பொய்ன்னு அன்னைக்குதான் தெரிஞ்சு அந்த பாட்டை கேட்டதுக்கு. அவங்களுக்கு எல்லாம் செருப்பு 2 ஸ்மைலி அனுப்பிவிடு. செருப்புக்குன்னு தனியா ஸ்மைலி இருக்கு பாரு, அனுப்பிவிடு. யோ உங்க இல்லையா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுல முரளி ஒன் ஆஃப் தி நம்பர். அவனுக்கு நானும் என்னைக்குமே நீ நல்லா பாடுனேன்னு சொன்னதே இல்ல சேமா. என்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் நல்லா பாடுனேன்னு? நீ சொன்ன இரு நான் கள்ளக்கண்ணா நாயக்கானா நாயக்கண்டா கள்ளக்கல் சேமா. அது மாதிரிதான் இருக்கு. பாதி பேர் கெட்டு போறது ஃப்ரெண்ட்ஸ்னாலதான் மச்சான், அதை மறந்துடாதீங்க யாரும். ஐயோ குமரி, நான் சொன்னதே இல்லையா இருந்தாலும் சும்மா அவனே ஃபிளெக்ஸ் பண்ணிக்கிறாயா. ஐயோ இது இருந்தாலும் நல்லா பாடுறதெல்லாம் சொல்லவே இது எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். இல்லங்க டிஎம்ல அவன் போட்டதுல ஆதரத்தோட எடுத்து போடுறான், அவ்வளவுதான் முடிஞ்சு போய் சொல்லுங்க. எடுத்து போடுங்க சேமா போடுங்க. 4 போஸ்ட் வேணா அனுப்பிச்சிருப்பேன், இந்த போஸ்ட படிங்க அந்த போஸ்ட படிங்கன்ட்டு. கீழே ஸ்டீவ் கொஞ்சம் மன வருத்தத்துல இருக்கா சேமா. ஸ்டீவ் பழையநிதி எல்லாம் ஒரு மாதிரி மன வருத்தத்துல இருக்கானுங்க. ஸ்டீவ் போட்ட ட்வீட்டை பார்த்தியா? எந்த தலைவராவது சொந்த கட்சிக்காரங்க பண்றது கொடுப்பானா? எங்க தலைவன் கொடுப்பான் அப்படின்னு சலுகை யாரும். சேமா இப்போ இது பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போகுதா என்ன இப்போ? ஆமாயா, முதல்ல காமன்னு ஸ்டார்ட் பண்றாங்க. யார் யார செலக்ட் பண்ண போறோம் அது தெரியலையா, வித்தியாசமா இருக்கு. ஒரு 5 பேர் முன்னாள் பிக் பாஸ்ல இருந்தவங்க எல்லாம் வராங்களாம். நேத்து தான் கேட்டேன் நான் இத ஒரு ஸ்பேஸ்ல. இத நடத்திட்டு இது 1 மாசம் நடக்குது, அதுக்கப்புறம் தான் பிக் பாஸே ஸ்டார்ட் ஆகுதா? இல்ல இப்ப பார்ட்டிசிபேட்ல போயிட்டு இப்ப அங்க அதிகமா இருப்பாங்க, அங்கேயும் போயிட்டு அங்க அதிகமா இருப்பாங்க போறேன். இல்ல எல்லாருக்கும் மன வருத்தமா இருக்கு. அடுத்த வாட்டி ஒரு 5 பேர் வர சொல்றேன், எல்லாரும் பேசிக்கோங்க. ஏன்னா உங்களோட சாய்ஸ் தான் பிரச்சனை. அந்த 5 பேர் இல்ல அந்த 5 பேர் கொண்ட குழுவா? எனக்கு புரியல. அது என்ன 5 பேர்? இல்ல யாரு இவங்களுக்கு வந்து இல்ல இவங்களுக்கு அக்கறை எல்லாம் ஒண்ணும் கிடையாது, புரியுதா? ஏன் இவங்க வரல அவங்க, அதான் பிரச்சனை. ஒருவேளை வந்து குமரி ப்ரோ யார் அந்த மஞ்சக்காட்ட மேல பாட்டு கேட்டது இல்லையா? இந்த நம்ம பசங்க வந்து அலுவலக காரணமே நான் அதுதான் சொல்றேன், புரியுதா? அது விடுங்க. மஞ்சக்காட்ட மேல பாட்டு யாரு கேட்டது? அது நான் கேட்கல. அந்த பாட்டு யாரு கேட்டது? நான் கேட்கல. இல்ல அது டிஎல போட்டிருக்கேன், எடுத்துக்கோங்க. சேமா எடுத்துக்கோ, சேமா போட்டிருக்கேன். போடு போடு.
சரி டிபிடி பிக் பாஸ் ஆரம்பிச்சுட்டா அங்க ஒரு ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்ண போறீங்களா? பிக் பாஸ் ஆரம்பிச்சுட்டா பிக் ஆரம்பிச்சுட்டா பாஸ் ஓகே ஆரம்பிச்சுட்டா ஓகே இல்ல ஓகே. டிபிடி இல்லைங்க. ஐயோ அதுல ஐயோ போனா நான் ஃபாலோவர்ஸ் கேட்டது இல்ல குறைஞ்சிரும், இல்ல இல்ல இது பாத்துக்கோங்க. ரொம்ப தப்பான கான்டெக்ட்ல ஏய், போயிரும். இரியா ஒரே நிமிஷம். பிக் பாஸ் வந்து ஏதோ காமன் அந்த யாருங்க அந்த ஒருத்தி விக்ரம் படத்துல வருவாள்ல அவ யாரு அந்த ஸ்வஸ்திகா. இதுல ஏதாவது ஒரு கேஸை வருவாங்கல்ல எழுதி விட்டு மாயாவா? இல்ல இல்ல மாயா மச்சான், ஸ்வஸ்திகா. ஏதாவது மாயா ஒரு கேஸை மட்டும் எழுதி மாயாவா? விட்டுறாதீங்க. ஆமா. ஐயோ ஆமா மாயா வந்து ஏதோ அந்- ப்ரோமோல வந்து பிக் பாஸ் பேசிட்டு இருந்துச்சு. அதான் பாத்தீங்கன்னா இவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறாங்க. அது வேற ஏதோ நேம்ல இருந்துச்சா அதனால. ஆனா அதுக்கும் சில ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதான் நம்ம குறை சொல்ல முடியும். இல்ல நீங்களே அடுத்தது நீங்க தான் ஆரம்பிக்க போறீங்க. யோ சூர்யா கண்டஸ்டன்டா வரேன்னு சொல்றான், உண்மையா? யாரையா தல அவன் யோ வன்மத்தை கொட்டிட்டான். நீ எலெக்ஷனுக்கு தல முன்னாடி அவன் இருந்தே வன்மத்தை நாங்க அதான் கொட்டிட்டான். ஏன் பேசுற. நீ வந்து இந்த மதுரை தானே அது தல எப்பவுமே மதுரை யோ தானே நீ அதுல பக்கம். அவன் இப்ப மதுரை நியூசிலாந்துல பக்கம் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன் பழையநிதி? பழையநிதி நியூசிலாண்டா? இல்ல தல பழையநிதி இல்ல தல தலை. த லவ்லி அண்ட் ஹேண்ட்ஸம் இல்ல மஜிட்டி. தலைய எங்க இருக்கான்னு பழையநிதிக்கு தான் தெரியும், இல்ல அதனால இல்ல கேட்டேன். பழைய. யோ நியூசிலாண்டா அது எங்க? அது இங்கதான் மேலூர் பக்கத்துல. ஏதோ நீங்க ஒரு எந்த ஒரு கண்ட்ரில தான் இருக்க, மதுரையா? இந்தியால இல்ல. யோ சூர்யா பிக் பாஸ் அவன் வரேன்னு பயோ சொல்றது ஒரு குத்தமா? பயோல பாரு தலைநாடு வன்மம்யா அவனுக்கு. ஐயோ அவன் சரியான வன்மம் முடிச்சான். அவனை பார்த்தா இல்லையா? அவன் பேசி கேட்டது இல்லையா? கேட்டிருக்கேன் கேட்டிருக்கேன். விஜயராகவனே, இல்ல விஜயராகவனே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி அப்படியே நெட்டா இவன்ட்ட நம்ம பேசி ஜெயிக்க முடியாது அப்படி பேசினா. அந்த ரெக்கார்டிங் யார்கிட்டயும் இல்ல, எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டு. யோ அது ஒரு ஒரு ஸ்பேஸ் அந்த பிளாக் பேந்தர்னு ஒரு அபியூசர் வந்தான். சரி அப்ப சொல்லுதல. இல்ல அவன் ஒண்ணு கேட்டான், திரும்ப பதில் சொன்னேன். அதுக்கப்புறம் அவனே வெளியே போயிட்டான், ஏதோ 2 திட்டு திட்டிட்டு போயிட்டான். அவனுக்கு டோல்டு பிபி நீ எல்லாம் என்ன ஏறி ரேஜ் பைட் பண்றியா எங்க கிட்டயே? எதுக்கியா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னா உண்மையா ரேஜ் பைட் எங்கேயே பண்ற மாதிரி இருக்கு. இல்ல நமக்குள்ள நாமளே பண்ணிக்கிற நீ மாதிரி இருக்கு. நீதான் ஏச்சாமா போட சொன்ன. என்ன ஏய் கட்ட இல்ல, இருக்கான்னு பார்த்தா பாருங்கன்னு நான் பாக்குறது சொன்னேன் போட்டு. நானு. அதுதான் பேசணும்னு சொல்லி வந்தேன். என்னடா இது மேல மஞ்ச கட்டுமையான இதெல்லாம் தேவையா நமக்கு டோல்டு? நமக்குள்ளே ரேஜ் பைட் விட்டுரு பண்ற விட்டுரு மாதிரி யோ இருக்கு. உனக்கு விட்டுரு. புரியலையா? கொஞ்சம் கூட ஒரு அறிவுன்றது இருக்கா? ஒரு தங்கச்சியை பார்த்து இப்படியா பேசுவாங்க? இதெல்லாம் வந்து இந்த பூமர் அடி தல டோல்டு இன்டர்வியூ பேமாவதி. பண்ணாரா டோல்டு? அதை ஐயோ வேற அழிச்சு விடுறாரு. இல்ல தூக்கிடுறா இதெல்லாம் தவறு தூக்கிடுறா. அப்படியே இதெல்லாம் பேமாவதி. தவறு தவறு தவறு. கடந்து செல்லுங்க கடந்து செல்லுங்க. ஏய் டோல்டு இதெல்லாம் இது பண்ணாதடா டேய். டேய் என்னடா டூல் ஒரு அரசியல் பேச மியூட் சாரிங்க. போடுறாங்க. ஏய் மியூட் எதுக்குடா மியூட் போட்ட? மியூட் வேற போடுறாங்க. இல்ல இல்ல யார் நான் நீங்களா? தெரியாம ஏமா போட்டேன் இல்ல யோ தெரியாம. இல்ல அது நான் எதுக்கு சம்மந்தமே நான் ஷேர் பண்ணீங்க? ஐயோ அவன் ட்வீட் அவனே ஷேர் பண்ணிட்டான். விடு தெரியாம பண்ணிட்டான். இல்ல நான் ஏமா ஒரு அந்த ஏன் மேட்ச் இல்லையா? வேற நான் யாராச்சும் வச்சு நான் ஷேர் ஒரு பண்ணியிருந்தாலும் ட்வீட் பரவாயில்ல. கொடுக்குறேன் அதை மேல போடியா. இல்ல இல்ல வேற யாராச்சும் ஷேர் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. அதனால அவளை வந்து தங்கச்சி மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. நீங்க இதை போய் யோ யோ பண்றதெல்லாம் நீ கொஞ்சம் கம்முன்னு ரியா விட்டு தொலைய. வேணாம் வேணாம், விடுங்க ஏய் விடுங்க. சரி அதுக்குள்ளாடியே டிபிடி சுத்தாதுங்க, இந்த வெளியில வாங்க. மேக்சிமஸ் டெசிமஸ் டேய் தல மெரிடியஸ் டேய் அப்படின்னு ஒரு கம்முனு ஐடி இருடா இருக்காது, டேய். யாருன்னு தெரியுமா இருக்காது? தெரியலையே ஏயா மேக்சிமஸ் டெசிமஸ் மெரிடிஸ்னு ஒரு ஐடி இருக்காது, யாரோடது? தெரியலையே. அதுல போய் பார்த்தோன்னா செங்காந்தல் பூ இருக்கும். முதல் ட்வீட் நம்ம நம்ம கேப்டன் இருப்பாரு, கேப்டன் பிரபாகரன் இருப்பாரு. யார் சேமா இவன்? இவன் யாருதான் இவன்? அவன் டேய் அவனை விட யாருன்னே தெரியல. என்ன கீழே கீழே ஒரு என்ஆர்ஐ குத்தடிமா இருக்கான். வேணா அவனை வேணா பேச சொல்ல. யோ நீ ஏன் டே தல நீ நான் சிங்க்லயே போறியா விடியா இல்ல இல்ல அவனை பேச விடு. சொல்லு. அவன்கிட்ட பேசுவோம் சும்மா. ஆனா தாய் எனக்கு ஒரே இருங்க ஒரு இருங்க இது தல. என்னன்னா நான் இதை மட்டும் சொல்லிக்கிறேன் சொன்னேன். வெஞ்சர் மேல வன்மம்லாம் இல்ல. வெஞ்சர் வந்து இன்னொருத்தனை என்ஆர்ஐ குத்திடுமேன்னு சொல்றதை என்னால ஏத்துக்க முடியும். அது எப்படி வெஞ்சர் இருக்கிறது ஏதோ தமிழ்நாட்டுல அப்படி இருந்தா வெஞ்சரே கனடால இருக்கான். அவன் எப்படி இன்னொருத்தனை சொல்றான்னு தான் எனக்கு தெரியும். யோ அவன் நான் கடந்து நான் போ. அவன்கிட்ட பேசியிருக்கேன் ஒரு வாட்டி. அவன் ஆக்சுவலா என்ன வேலை பாக்குறான்னா அங்க கக்கூஸ் யோ கழுவுறான். நீ யோ நம்பலன்னா அவன்கிட்ட தல கேளு. ஒரு நிமிஷம். யோ யோ தல யோ நீ யோ யோ, கம்மனு தல இரியா சும்மா. தயவு செய்து இதெல்லாம் நீ ஐயோ வேற தயவு செய்து ஸ்பேஸ்ல பேசாம ஏதாச்சும் போய் இருக்கியா? ஐயோ பேசியா. இங்க எல்லாரும் ஐயோ வராங்க அப்பா, நீ வேற பேசுறாங்க. ஸ்பேஸ்ல போய் வச்சுக்கே அதெல்லாம் ஒரு அதெல்லாம். லிமிட். அது விட்டுரு. இங்க இது ஆகாதது. வேற ஸ்பேஸ்ல தான் பேசணும்னா போய் பேசுங்க. ஆமா சரி விடுங்க. ராய் ப்ரோ ரெக்வஸ்ட் இருங்க. கொடுங்க, இப்ப ஸ்டீவ் கொடுங்க. ஸ்டீவ் 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 பேசுங்க ஸ்டீவ். ராய் ப்ரோ இப்ப ரெக்வஸ்ட் கொடுங்க. இரியா ஸ்டீவ் பேசு. ஆமா ராய் நீங்க பேசுங்க. வெளியே போயிட்டு என்னடா வராது. பேசணும்? ஸ்டீவ் நீங்க பேசுங்க, ஏதாவது பேசுங்க. ஏதாவது பேசவா? சரி ஒரு 2 பாட்டு பாடு சேமன்.
கல்யாணம் தான் சொல்லுங்க ஸ்டீவ். கட்டிக்கிட்டு ஓடி போலாமா. தல உனக்கு ஐயோ தல சீரியஸா இனிமேல் ஏதாவது நான் சீக்கிர போனா கண்டிப்பா ரிமூவ் அடிச்சிருவாங்க தல. ப்ளீஸ் விட்டுரு. பாட்டு பாடினது குத்தமையா? தப்புயா. ஆமா விட்டுரு. அவன் பாட்டுக்கு வெஞ்சர் பாட்டுக்கு வந்து உக்காந்துட்டு போறான், நீ அது பாட்டுக்கு திட்டுற. என்னமோ அவன் சேமாவை திட்டுறான். ஏன் இல்ல நீங்களா உனக்கு திட்டிட்டு போயிருங்க, உனக்கு அவன் வந்து உனக்கு சேமாதான் உனக்கு திட்டுவான். உனக்கு ஏத்த ஆளு ஒருத்தர் இருக்கான் கீழே. இரு உனக்கு அவன் தான் கரெக்ட். நான் சிங்கிளே பேசுவீங்க 2 பேரும். யாருன்னு சொல்லுங்க. அவனுக்கு இல்லையா, ஸ்டாண்ட் ஆளை அவன் என்ன காணோம். திட்டிட்டு மன்னிப்பு கேட்டான், எனக்கு அது பெருசா தெரியல. ஆனா அவன் அபியூஸ் பண்ணான்னு சொன்ன என்ன பார்த்து முதல்ல அபியூஸ், ஏன்டா அபியூஸ் ஏய் பண்ண இல்ல இல்ல கேட்டான். இல்ல நான் இல்ல இல்ல எதுவுமே பண்ண. சேமா திட்டினா சேமா வேணா கண்டுக்காம இருக்கலாம், நான்லாம் சும்மா இருக்க மாட்டேன். அவனை மேல சொல்லி பேசும் போச்சு தலை. அதுக்கு மேல சும்மாரியா தலை, அவன் போயிட்டான். ஸ்டீவ் ஏதோ பேசணும் மேல ஓ, வந்தா. நீ அதெல்லாம் விடு முரளி. நான் என்ன அபியூஸ் பண்ணேன், இதெல்லாம் வார்த்தை யூஸ் பண்ணா சொல்லு. எனக்கு அது ஏத்துக்கவே முடியல. அப்படியே இல்ல அபியூஸ் சேமா, பண்ணா. நீங்க நீங்க சொன்னது அவன் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டான். அவன் லூஸ் மாதிரி புரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் நான் உடனே நிப்பாட்டிட்டேன். சரி இல்ல அவன் தல என்ன ஏன் புரிஞ்சுக்கிட்டான்னா, ஐடி நீங்க லாக் வந்து பண்ணி வச்சிருக்க? கருணாநிதி அபியூஸ் பண்றீங்கன்னு நினைச்சிட்டான். அவன் நீங்க கருணாநிதி அபியூஸ் பண்றீங்கன்னு நினைச்சுக்கிட்டான் நீங்க சொன்னதை. இல்லையா, எம்ஜிஆர் கிட்ட எம்ஜிஆர் பேசும்போது உனக்கு பேசுறதை நான் கேட்டிருக்கேன். ஓகேவா? அவருக்கு ஒர்க் இருக்கு பண்றாரு, உங்களுக்கு ஒர்க் கிடையாது, அதனாலதான் இம்பார்ட்டன்டா இருந்தேன்னு எம்ஜிஆர் எப்பயுமே பிராண்ட் பண்ணாங்க. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, அவருக்கு ஒர்க் இருக்கு வச்சிருக்காரு, உனக்கு என்னடா உங்க ஆளுக்கு ஒர்க் இல்லையான்னு திரும்ப கேட்கணும். அதுக்குதான் விடுங்க விடுங்க, அதுக்குள்ள கடைசியில போகாதீங்க. என்னையும் இந்த மாதிரி சரி, பண்ண வச்சுக்கிறேன். இவனுங்களை நம்ம என்ன பண்ணோம் இன்னைக்கு? இவனுங்க ஏதோ புலம்பிருக்கானுங்கன்னு எனக்கு ஒரு ரெக்கார்டு வேற வந்திருக்கு. இவனுங்களை என்ன பண்ணோம்? இவனுங்க சில்ட்ர பாய்ஸ். அவனுங்களை யாருமே இல்லையா? இவன் முரளி, அவனுங்களை யாருமே எதுவும் பண்றது இல்லையா? அவன் வேலையை பார்க்க, திமுக காரன் அவன் வேலையை பார்க்கறான், ஏடிஎம் கேக்காரன் அவன் கூட ஏதோ வேலையை பார்க்கறான், ஈவன் விசிகாங்க கூட அவங்க வேலையை பார்க்கறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் நான் கருத்து சொல்லுவேன். நான் வந்து லார்டு, எங்களுக்கு நான் வந்து என்ன மாதிரி ஒரு இன்டலெக்சுவல் மடக்கு ஊதியே யாரும் கிடையாது அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் கருத்து சொல்லிட்டு அவனுங்களாம் புலம்பிக்கிறானுங்க. கதரை விட்டுட்டோம்டா இன்னைக்கு. யாருடா நீங்க கதரை விட்டீங்க அந்த 4 பேரு? கம்முன்னு இருக்குடா அப்படின்னு தான் இருக்கு. ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்கேன் பாத்தீங்களா, முதலில் இந்தியாவில் சுதந்திரம் கேட்டதே கம்யூனிஸ்டுகள் தான். ஆமா ட்ராய் ப்ரோ, இப்ப கொடுங்க ரெக்வெஸ்ட், அக்செப்ட் ஆயிதான் பாப்போம். உண்மையா பாரு, தமிழ்நாடுன்னு பேர் வரதுக்கு காரணம் நாங்க தான். எனக்கு திமுக புத்தகங்களை விட இவங்களை பார்க்கும் போது யோசிச்சு பார்ப்பேன் நான் அடிக்கடி. எல்லாத்துக்கும் நாங்க தான் ப்ரோ இனிஷியேட்டிவ் எடுத்துன்றானுங்க. எனக்கு அது சங்கடமா இருக்கு அடிக்கடி பார்க்கும்போது. இவனுங்களுக்கு அவனுங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. இப்பயும் வரலையா ரெக்வெஸ்ட் அவருக்கு? டே டோல்டு ஒரு நிமிஷம் நான் ஹோஸ்ட் கொடுத்து பாக்குறேன்டா. ஐயா நான் இன்வைட் கொடுத்துருக்கேன் ட்ராய் தோழர், நீங்க வெளியே போயிட்டு இன்வைட் வருதா பாருங்க. டிவிடி நான் இன்வைட் கொடுத்தா நான் தூக்கிட்டேன். இது ட்ராய் கொடுத்து பாக்குறேன். அவரால வர முடியல. நான் டிஎம் இன்வைட் அனுப்பிச்சிட்டேன்டா. ஓகே நான் கில்லாகிறேன் அவர் கூட. இல்ல சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம், லிசனர்ல யாராவது கேட்கல அப்படின்னா இந்த கேட்சை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வாங்க. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. எனக்கெல்லாம் யூ ஹேவ் பீன் ரிமூவ் ஃப்ரம் இதுன்னு வந்துச்சு ஸ்பேஸ். ஆக்சுவலி நல்ல கேட்ச் என்னைக்குமே எம்எஸ் டோனி பண்ணுவாருங்க, பயங்கரமா இருக்கும். அவர் ஐடி மாத்திட்டு வந்துட்டாருயா. இப்ப வாடா டோல்டு, இப்ப குடுறா. என்ன டோல்டு கீழ எடுத்துக்கடா டோல்டு. அவன் வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்து பாக்குறேன், கோர்ஸ் கொடுத்து பாக்குறேன்னு சொன்னா அதுக்காக கீழே போயிட்டான். அறிவுடா. பேசுங்க ஸ்டீவ். அந்த ஐடியில வந்தாரு, அதுவும் காட்டல. ஏமா நீங்க ஏன் ஸ்டீவ பேசுன்னு சொல்றீங்க? எனக்கு புரியலையே. ஏங்க அவன் சும்மா ஏங்க அவன் எஃப்எம் மாதிரி அடிக்கடி கேக்குறாங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படிதாங்க, நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். வண்டியில போகும்போது போட்டுட்டு நான் பாட்டுக்கு உட்கார்ந்து ஜாலியா இருக்கும். அதுக்கு கீழே போகலையா, அவருக்கு கோவம் முடியாம கீழே இறங்குற. எனக்கு அவர் வந்து டோல்டு எனக்கு ரொம்ப நாள் அந்த கோலா சாப்பிடுவாங்க தெரியல, ஐஸ் கட்டில. அந்த மாதிரி சுவிட்சர்லாந்துல கோலா சாப்பிட்டிருக்கேன் நீ? வா சாப்பிடலாம் வா. இந்த பாட்டு பாடுறான், மஞ்சள் காட்டு மைன், அந்த பாட்டு பாடு. நவீன என்னடா மறுபடியும் அதே இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்க? இப்பதான்டா அங்க இருந்து கடந்து வந்தோம். ஜாலியா இருக்குல்ல. ஸ்டீவ் ஹார்ட் போட்டுட்டு நீ போட்ட ட்வீட்டுக்கோ நீ விடுற ஹார்ட்டுக்கு சம்பந்தமே இல்லடா ஸ்டீவ். நான் என்னங்க போட்டேன்? அண்ணே இல்ல அதுதான் அண்ணன். இப்ப நீ ஏன் அழுகுற ப்ரோ? அண்ணன் தான் அழ வைக்கிறாரா? ஆமா ப்ரோ.
எனக்கு நீ மஞ்சள் கலர் ஆட்டு விட முடியல. ஏன் எனக்கு புரியல, அவர் என்ன போட்டு அழுதுறாரு? யோ இப்ப எதுக்கு திரும்ப மஞ்சள் கலர் ஹார்ட்? இப்பதானே பேசி முடிச்சோம், அதை பத்தி பேச வேணான்னு. எனக்கெல்லாம் பர்பிள் ஏங்க மட்டும் அதை பத்தி நாங்க பேசல, மித்தவங்க எல்லாம் சீரியஸா எடுத்துக்கிறீங்க. இது ஒரு ஜாலியான விஷயம். ஓ இது ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஒரு தங்கச்சியை பத்தி நான் இதுக்கு மேல சொல்ல விரும்பல, அவ்வளவுதான். சொல்ல விரும்பலன்னா கீழே போயா விட்டுறிய சும்மா. ஐயோ என்ன எல்லாம் ரெக்வஸ்ட் கொடுத்து மேல வராங்க, அதுக்கப்புறம் கீழே போயிடுறாங்க. என்ன கருமா அது? சுரேஷ்லாம் மேல வந்துட்டாரா? ஏமா எல்லாரும் வந்துட்டாங்க. காம்ரேட் வந்திருக்காரு, காம்ரேட் அப்ப சொல்லு.